1, 2, 3. Yay! Good morning. Good morning. Please be seated, darlings. So how are you all? Fine. Safe ah vandukeenga? Happy? Healthy? Hi Shilaya. Softing the dazzling beauty. இன்னொரு குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு செமினார் தான் வராங்க. வரதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு படம் புக் ஆயிடுச்சு. Give her a big applause. நம்ம சூர்யாக்கு பண்ண போறது எத்னிக் ஃப்ளாரல் லெஹெங்கா தீம். ஒரு நல்ல ரோஸ் பன் ஹேர் ஸ்டைலோட சூப்பரா பண்ண போறோம். ஏர்லியராவே வந்துட்டாங்க. அதிகமா உங்களுக்கு தேவைப்படுற லுக் ஒரு மாடலிங் ஷூட்ல இது எங்க வேணா பண்ணலாம். இங்க பண்ணலாம், வாய் மேல பண்ணலாம், கழுத்துல பண்ணலாம். Sairam, so with God's bless, successful 7 one-day bridal makeup course seminars வந்து நடந்திருக்கு. அண்ட் அந்த மெமரிஸை வந்து நான் ரொம்ப செரிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்டுடியோவில். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாளில் எப்படி ப்ரைடல் மேக்கப் கோர்ஸ் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிறையா பேரோட சந்தேகமாக இருந்தது. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போதும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்க ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களால் அது பாசிபிள் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். எஸ், ஸோ டுடே த டே ஹவ் பீன் ஸ்டார்டட் வித் அ தீம் ஆஃப் எல்லோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கலர் கோட், ட்ரெஸ் கலர் கோட் வந்து இட் இஸ் எல்லோ. அண்ட் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரெட்டில் இருப்பாங்க. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், நான் வந்து ப்ளூவில் இருக்கேன். எப்போவுமே பிளாக்ல இருப்பேன். ஸோ டுடே ஐ மீன் ப்ளூ. ஓகே, இப்போ நம்ம கான்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேங்க. ஸோ நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ, எங்கே போய் கற்றுக்கிட்டனும், அந்த விஷயங்களெல்லாம் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பேஸில் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அடுத்த செமினார் பார்த்திங்கன்னா கம்மிங் October 31st. எஸ், கம்மிங் October 31st தான் அடுத்த செமினார். ஸோ செமினார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இப்போ ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஜென்ரலாக இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் டெஃபினட்டாக வில் ஹாவ் ஃபியூ டவுட்ஸ், சரிங்களா? பிகாஸ் வி ஆல் ஆர் லேர்னர்ஸ். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து வி ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அண்ட் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த சிம்ப்ளிசிட்டி ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது ஒரு டவுன் டு எர்த் ஆட்டிடியூடோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கெரியர் வந்து கிராஜுவலாக வளர்கிறத நம்ம டெஃபினட்டாக பார்க்க முடியும். ஸோ என்னோடய பர்சனல் நோட் புக்கை நான் காமிச்சு தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அகெயின் பேக் டு தி பாயிண்ட். ஸோ இட் இஸ் அ 10-hour கிளாஸுங்க. ஸோ மார்னிங் வந்து 9:30க்கு த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? 6 o'clock வைண்ட் அப் சர்டிஃபிகேஷனோட. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களா இருந்தாலும் நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்க ஃபார்முலாவை நான் ரிவீல் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் செமினார், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செமினாரில் ஆல்ரெடி பார்லர் வச்சுருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. விச் வாஸ் ரியலி அ ப்ரவுட் திங். அண்ட் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சீட் கொடுத்துருந்தோம். ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அண்ட் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடுறாங்க. நானுமே அப்படி தான். ஸோ அதுதான் அதை நான் சம்டைம் குறைச்சிக்கணும்னு நினைப்பேன். பட் என்னால் முடியல, என்னோடய ஒரிஜினாலிட்டி என்னால் மாற்ற முடியல. ஸோ எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபார்முலா பேஸில் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன்.
இப்போ வந்து எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நான் கிளாஸில் வந்து அந்த இன்ட்ரோலே வந்து சொல்லிவிடுவேன். வாட் எவர் டவுட் யூ ஹாவ் ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஓகே, நீங்கள் எழுதி வச்சுட்டு எனக்கு நீங்கள் காமிக்க வேணாம். இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடுக்கும் அப்படிங்கிற சேலஞ்சோடு தான் ஐ யூஸ் டு ஸ்டார்ட். அண்ட் அது நடந்ததா, என்னால் பாசிபிளாக பண்ண முடிஞ்சதா, இஸ் இட் பாசிபிள் ப்ராக்டிக்கலி அப்படிங்கிறது நீங்கள் மற்ற பழைய செமினாரோட ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் மேக்கப் இஸ் அ சயின்ஸ். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் கிளாஸ்க்கு வந்திருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தே ஆர் வேக்சினேட்டட். அந்த வேக்சினேட்டட் சர்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணால் தான் அவங்க அட்மிஷனே வந்து கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் சிலர் வந்து லைக் வந்துட்டு எங்ககிட்ட டைரெக்டாக காமிச்சவங்கள இருக்காங்க. எஸ், இந்த செமினாரோட மாடல் வந்து கோவை சூர்யா குட்டி திருநங்கை. அண்ட் நான் இந்த 2 இயர்ஸாக நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்க எல்லா மேக் ஓவர் ஷூட்ஸ்க்கும் வந்துட்டு நான் டிரான்ஜெண்டர்ஸை தான் வந்து மாடலாக வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வித் காட்ஸ் பிளஸ் நம்ம செமினாருக்கு வந்து மாடலாக வந்து எல்லாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஐ வில் மேக் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் டவுன் தி பாயிண்ட்ஸ் ரேதர் டேக்கிங் தி பிரிண்ட் அவுட்ஸ். நாங்கள் வந்து ஒரு புக் ஃபார்மேட்டில் எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கிற எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் ஐ வாண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் விச் ஐ டிஸ்கஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். இந்த செமினாரில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் சைட்லேருந்து என்னால் வந்து ப்ரௌடாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸில் ஜஸ்ட் ஃபார் 3,500 rupees ஒரு கம்ப்ளீட் பிரைடல் மேக்கப் கோர்ஸ், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் வித் ஸ்நாக்ஸ், லஞ்ச் அண்ட் எவ்ரி திங். வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நோட் பேட், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பிரிண்ட் அவுட் எல்லாமே. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா எஸ்எஃப்எக்ஸ் லுக், அதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் லுக், ஹாலோவின் லுக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுவும் வந்து நீங்கள் இந்த கிளாஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு ப்ரௌடான விஷயம். அண்ட் கான்சிக்வெண்ட்டாக என்னால் வந்து இதை செய்ய முடியுது அப்படிங்கிறது உண்மையாகவே கடவுளோட ப்ளஸ் தாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அடுத்த செமினார் எப்போ அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து எதிர்பார்ப்பீங்க, கேட்பீங்க, நினைப்பீங்க. ஸோ கம்மிங் October 31st சண்டே தாங்க அடுத்த செமினார் நடக்க போகுது. ஸோ ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே நானே வந்து குருவி கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச ஒரு விஷயம். ஒவ்வொரு செமினார் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூடியூப்லேருந்து வர இன்கம்மை வச்சு நான் வந்து குருவி கட்டுற மாதிரி இந்த டெய்லர் பேர்ட் கட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டி அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஹாப்பியாக எல்லோரும் வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் சீட்ஸு, அவ்வளோ சீக்கிரம் வந்து இட்ஸ் ஈஸி டு ஜாயின் தி குரூப். அண்ட் ஆஸ் ஐ செட் எல்லோரும் அந்த ப்ரூஃபை வந்து காமிச்சிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அகெயின் ஐம் டெல்லிங், இட்ஸ் பியூர்லி அ சயின்ஸ். மேக்கப் இஸ் பியூர்லி அ சயின்ஸ். ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன நியூக் அண்ட் கார்னர்லேருந்து எவ்ரிதிங் ஐ யூஸ் டு டீச் தெம். பிகாஸ் என்னால் எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும், போதும் போதும் அவங்க சொல்கிற அளவுக்கு நான் எல்லா டேட்டாஸும் கொடுத்துருவேன். ப்ளஸ் என்னோடய வேலெட்டில் என்னெல்லாம் இருக்கும், என்னோடய மேக்கப் ட்ராலியில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, எங்கே வாங்கணும், ஸோ எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துருவேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் வில் பி அன் இன்டராக்டிவ் செக்ஷனுங்க. லைக் Q&A மாதிரி அடிக்கடி நான் கண்டக்ட் பண்ணுவேன். லைக் ½ an hour ஒன்ஸ் நான் என்ன டாபிக் எடுத்துருக்கணும் அதை பற்றி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பேன். அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைடல் மேக்கப்ஸ் பற்றி நான் சொல்லணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு பயங்கரமான சப்போர்ட்டை வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்ருக்கேன். அதாவது ரிப்பிட்டிவாக ஒரே ஃபேமிலியில் அடுத்தடுத்த மேக் ஓவர்ஸ்க்கு வந்து என்னை புக் பண்ணுறீங்க. அண்ட் சென்னை, ஓ மை காட், சென்னை சப்ஸ்கிரைபர்ஸோட லவ்க்கு வந்து அளவே இல்லை. இந்த நவம்பரில் கூட ஏகப்பட்ட புக்கிங்ஸ் எனக்கு சென்னை தான் அண்ட் மதுரை ஆல்சோ. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நான் மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் காண்டாக்ட் மீ. அண்ட் அண்டர்டோன்னா என்ன, ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி அண்டர்டோன், வாட் இஸ் த ட்ரிக் பிஹைண்ட் தட். நான் அண்டர்டோன் தெரியாமல் நீங்கள் மேக்கப் பண்ண என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் எல்லாமே அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபார்முலா மாதிரி நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். when something is being systemized it will be easy to learn. சரிங்களா, அது நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏனோ தானோன்னு சொன்னோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்திருக்கு எல்லாருக்கும் புரியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து படிக்கவே தெரியாது மேம், எழுத தெரியாது மேம், எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை மேம், என்னால் கற்றுக்க முடியுமா? தாராளமாக கற்றுக்க முடியும். உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இந்த தொழிலில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ எந்த மாதிரி ஸ்கின் இருந்தால், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஸ்கின்னா எப்படி நீங்கள் கவர் பண்ணணும், கன்சீலர் எப்படி சூஸ் பண்ணணும், அண்டர்டோன் எப்படி பார்க்கணும், பேஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும், எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துருவேன். அண்ட் எந்த மாதிரி இந்த செமினார் முடிச்சுட்டு ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட், எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க ஸ்கின்னாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியுது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் குரூப்பில் அவங்களோட மேக்கப் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, பிக்ஸ் காமிக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஷேட் யார் யாருக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப புரிகிற மாதிரி வந்து கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஃப்ளோ சார்ட், அந்த டேப்லேஷன் எப்போவுமே இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க எல்லோரும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அதை பார்த்து அவங்களோட நாலேஜை வளர்த்திக்கிறாங்க. அவங்க மேக்கப் பண்ணும்போது நான் கற்றுக் கொடுத்த இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லும் போது ஐ ஃபீல் ரியலி 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 ஹாப்பிங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மேக்கப் கோர்ஸ் செமினார் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஒரு சின்ன, இப்போ ஒரு செமினார்னால் அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா அடுத்த செமினாரில் அதை இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் இந்த செமினாருக்கு வந்து 2 மேல் கேண்டிடேட்ஸ் வந்திருந்தாங்க, டிரான்ஜெண்டர்ஸ் படிக்க வந்திருந்தாங்க, அண்டு ப்ரெக்னெண்ட்டாக நிறமாத கர்ப்பிணியாக இருந்தவங்க வந்து படிக்க வந்திருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையாக வந்து ஒரு ஆத்மார்த்த திருப்திங்க. லைக் அது எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஜென்ரலாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மன சந்தோஷம் வந்து கொடுக்கும், ஒரு மன நிறைவு கொடுக்கும். அதில் எதோ ஊர்லேருந்து நம்ம இடத்துக்கு வராங்களே, நம்மக்கிட்ட படிக்க வராங்களே, கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல், லைக் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் அந்த இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் இப்போ என்னோட லைக் லெஃப்ட் சைடில் நிற்கிறவங்க தான் திருநங்கை ஸ்ரீலயா. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரீ சீட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா மனசுக்கு நிறைவான விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இப்போ நான் என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னா கான்டோரிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ் ஷேப்பில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எப்படி கான்டோரிங் லைன் ஷேப் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்.
இப்போ அட்மிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து எண்டப் ஆகிடுங்க. அகெயின் ஐம் டெல்லிங், கம்மிங் October 31st சண்டே அடுத்த 1 day பிரைடல் மேக்கப் கோர்ஸ் செமினார் நடக்க போகுது. ஸோ இந்த டே மிஸ் பண்ணாமல் நான் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நானும் இந்த ப்ரொஃபஷனில் வந்து வளரணும், எனக்கும் சில டவுட் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறையா பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி என்ரோல்மெண்ட்காக பேசும்போது என்னால் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்க முடியல, ஒத்துக்க முடியல. அதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து நிறையா க்ரௌட் வந்து எடுத்து அது வந்து சிரமமாகி அண்ட் எல்லாருக்கும் அந்த நாலேஜ் கொடுக்க முடியாமல் அது ரொம்ப தப்பாயிடும். ப்ளஸ் வந்து இது கோவிட் டைம்ங்கிறனால ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் இல்லைங்க, டூல்ஸ் அண்ட் த டெக்னிக்ஸ் பிஹைண்ட் தட். பிளெண்டர்னா என்ன, ப்ரஷ்னா என்ன, எந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதில் நீங்கள் ப்ராடக்டை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து பிளெண்ட் பண்ணணும், எந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் தி ஃபேஸில் என்ன ஒரு ஆங்கிளில் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து நான் கற்றுக் கொடுத்துருவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை ஃபீல் பண்ண சொல்லி, அந்த ஃபைபரை ஃபீல் பண்ண சொல்லி, அந்த மெட்டீரியலை ஃபீல் பண்ண சொல்லி ஐ யூஸ் டு டீச் தம். ஸோ அவங்க வந்து தொட்டு பார்த்து தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கிளாஸ் போட்டிருக்காங்க, அவங்களாம் சீனியர், சூப்பர் சீனியர் இந்த ஃபீல்டில். ஷீஸ் சரோஜா ஃப்ரம் ட்ரிச்சி. இது மாதிரி நிறையா பேர் லைக் ஒரு குழந்த மாதிரி வந்து அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். அதனால தான் வந்து எல்லா குரூப் ஃபோட்டோவும் வந்து நான் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செமினார் ஃபோட்டோவும் வந்தாச்சு, ஃப்ரேம் போட்டாச்சு. ஸோ அது நீங்கள் அடுத்த செமினாரில் பார்ப்பீங்க. வேறு என்னங்க வேணும் லைஃப்பில்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவ்வளோ பேருக்கு வந்து இவ்வளோ கம்மி ஃபீஸில் நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்குறோம். இன்றைக்கி இருந்து இவங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும், இன்னையிலேருந்து இவங்களுக்கு வந்து கெரியரில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இதெல்லாம் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை நான் வந்து 45 days ஒன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஸ்டாஃப் சொன்னாங்க, நிறையா பேர் வந்து அடுத்த 1 day செமினார் எப்போது நாங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்ட் கம்மிங் October 31st. ஸோ அடுத்து SFX மேக்கப். இப்போ மார்னிங் டைமில் என்னோடய சன் அவர் கிரிஷ். ஸோ SFX மேக்கப், ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப். கிரிஷ்க்கு வந்து SFX மேக்கப்பில் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க நம்மளோட SFX மேக்கப் மாடல், இவங்களும் ஒரு திருநங்கை தான். ஸோ ஸோ நான் வந்துட்டு ஆஸ் ஐ செட், அதாவது நிறையா பேர் என்னை கொஷின் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, இதெல்லாம் பாசிபிளா, உனக்கு அவ்வளோ டைட் ஸ்கெடியூல் இருக்கும் அந்த டேயில், அந்த SFXும் நீ எப்படி சொல்லிக் கொடுப்ப டீட்டெயிலாக? நான் சொன்னேன் ஐ கேன் டூ இட், என்னால் பண்ண முடியும். டைமிங் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணணும் அண்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதுலேயும் SFXலேயும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், அது எங்கே வாங்கணும், எப்படி பிராண்டடாக வாங்கணும், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கணும், ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரெண்டில் வந்து SFX மேக்கப் ஹாலோவினுக்கு தாங்க உண்மையாகவே மார்க்கெட் அதிகம். ஏன்னா இப்போ உலகமே இன்ஸ்டாகிராம் உலகம் ஆகிடுச்சு, ஃபோட்டோஷூட் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வந்து SFX ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்லி கொடுத்து டீச் பண்ணேன். எப்படி என்னோடய மேக்கப் கிட்டில் வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து வாங்குறேனோ பண்ணுறேனோ SFXக்கும் அப்படி தான். அண்ட் நாட் ஓன்லி 1 day பிரைடல் மேக்கப் செமினார், இந்த புரட்டாசி மந்தில் SFX கோர்ஸ், பேசிக் பியூட்டி தெரப்பி கோர்ஸ், பிரைடல் ப்ரோ மேக்கப் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பியூட்டி தெரப்பி கோர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் யூ கேன் காண்டாக்ட் அஸ். அண்ட் மேக்கப் நான் வந்து 1 dayல வந்து கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இருக்குது, எங்களால் வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னீங்க. அவங்களுக்குலாம் இந்த 1 day கோர்ஸ் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து சிரமம் இல்லாமையும் இருக்கும். ஸோ வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து கோவை சூர்யா குட்டிக்கு நம்ம பண்ண பிரைடல் மேக்கப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா
மார்னிங் செஷன். சரிங்களா? 9:30 to 1:30 கிளாஸில் நடந்தது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எஸ்எஃப்எக்ஸ் மேக்கப்போட நாங்கள் க்ளோஸ் பண்ணி லன்ச் பிரேக் வந்து விட்டோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ப்ராக்டிக்கல் ஒர்க் அண்ட் அடுத்தடுத்து நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகெயின் ஐம் டெல்லிங், கோர்ஸ் அட்டன் பண்ணணும், ப்ரைடல் புக்கிங் பண்ணணுன்னா ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். I'll help you to get the admission soon. And இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்க, ஒரு மென்டார் இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்கன்னா நானும் வந்து நிறைய கற்றுருப்பேன். ஸோ என்னோடய ஏக்கத்தெல்லாம் தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ அகெயின் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2, பார்ட் 3 நீங்கள் அடுத்து கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சாய்ராம்.